Good morning students. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்க்குற டாபிக் பார்த்தீங்கன்னா ஐடியல், மேக்ஸிமம் ஐடியல், யூக்ளிடியன் ரிங் அப்படின்ற டாபிக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐடியல், மேக்ஸிமம் ஐடியல், யூக்ளிடியன் ரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஸ்டின்ஸே வந்துடும். இந்த டாப்பிக்கில் ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஸ்டின்ஸ் எதுனாலும் வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸாக மேக்ஸிமம் கேட்டுறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும், ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறது தான், ஐடியலுடைய கான்செப்ட் என்னன்னு உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். தென் ஐடியல் ரிலேட்டட் டு ஹவு மேக்ஸிமம் ஐடியல், தென் மேக்ஸிமம் ஐடியல்ஸ் ஆர் ரிலேட்டட் டு எய்தர் யூக்ளிடியன் ரிங் ஆர் நாட், ஆர் யூக்ளிடியன் ரிங் மீன்ஸ் அதோடைய கான்செப்ட்ஸ், தட் இஸ் டெஃபினேஷன்ஸ், அதோடைய ப்ராப்ளம்ஸ், அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ். அதே யூஷுவல் எந்த டாபிக் போனாலும் எந்த கான்செப்ட் போனாலும் நம்ம சொல்கிற விஷயம் அதுதான். நம்ம அந்த ஃபீல்டுன்னு எடுத்துக்கிறீங்கன்னா ஃபீல்ட் டெஃபினேஷன், அது ரிலேட்டடாக எக்ஸாம்பிள்ஸ், அது ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ், அது ரிலேட்டடாக ப்ராப்பர்ட்டிஸ், அது ரிலேட்டடாக லிங்க் ரிலேஷன்ஸ், இன்டர் ரிலேஷன்ஸ் பிட்வீன் இன்டெக்ரல் டொமைன் ஆர் ரிங்கு, இந்த மாதிரி தான். இந்த மாதிரி படிச்சுக்கிட்டே வந்தோம்னா எல்லாமே தரவாயிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது கான்செப்ட்டு. இப்போ ஐடியல்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஐடியல்ன்றது என்னதுங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் satisfy the condition of U be the any non-empty set is said to be ideal for the given group G means first of all U is a subgroup, U is a group, abelian group under addition, abelian group under addition, abelian group under addition இருக்கணும். எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிட்டிங் என்ன? யூன்ற ஒரு எலிமெண்ட் யூலேருந்து எடுக்கிறோம், ஆர்ன்ற ஒரு எலிமெண்ட் ஆர்லேருந்து எடுக்கிறோம். யூஆர்ன்றது எங்கே இருக்கணுங்க? யூவில் இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய எந்த ஒரு நான் எம்டி செட்டையும் நம்ம என்னன்னு சொல்லிடலாம்? ஐடியல்னு சொல்லிடலாம். ஐடியல் ஃபார் தி கிவன் ஆர் எக்ஸிஸ்டிங் குரூப் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ராப்ளத்துக்குள்ளே வரோம். ஏன்னா இது சின்னதாக ஒரு இது பண்ணோம். அதே மாதிரி மேக்ஸிமம் ஐடியல்னால் என்னன்னு சொல்லியிருக்கிறோம்? மேக்ஸிமம் ஐடியல்னால் என்னங்க சொல்லியிருக்கோம்? there is no ideal between the ring and the maximum ideal. அதாவது ஒரு ஐடியல் மேக்ஸிமம் அப்படின்னா சப்போஸ் 3 ஐடியல்ஸ் இருக்குது. இந்த 3 ஐடியலில் இது ரிங் ஆர்னு எடுத்துக்கிறோம், இது சப்போஸ் எம்னு எடுத்துக்கிறோம். இந்த எம் இஸ் செட் டு பி மேக்ஸிமம் ஐடியல்னால் இந்த ஆருக்கும் எம்முக்கும் நடுவில் எந்த ஐடியலும் இருக்கக்கூடாது, மேக்ஸிமம் ஐடியல். அதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் டெஃபினேஷனில்? எம் கண்டைன் ஆர் ஈக்குவல் டு, இது சப்போஸ் இது நம்ம ஒரு யூன்னு வச்சுக்கிட்டோம்னா யூ கண்டைன் ஆர் ஈக்குவல் டு ஆர், தென் இஃப் யூ செட் எம் இஸ் செட் டு பி அ மேக்ஸிமம் ஐடியல், எம் இஸ் செட் டு பி மேக்ஸிமம் ஐடியல் மீன்ஸ் எய்தர் எம் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆர் எம் இஸ் ஈக்குவல் டு யூ அப்படின்ற டெஃபினேஷன் சொல்லி முடிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் பேசிக், இதெல்லாம் நீங்கள் தரவாக பண்ணியிருப்பீங்க, தரவாக படிச்சுட்டு வந்திருப்பீங்க கன்ஃபார்மாக, எனக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா டாபிக்ஸ்குள்ளே போகிறோம், ப்ராப்ளத்துக்குள்ளே போகிறோம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ரிலேட்டட் டு த ஐடியல், ரிலேட்டட் கான்செப்ட். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் செட் இஸ் ஐடியல் ஆஃப், ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி கொஸ்டின் எழுதும் போதே யூ ஹவ் டு ஐடென்டிஃபை விச் ஒன் இஸ் கரெக்ட் ஒன். தென் ஐ say the answer, then you have to verify whether you choose the correct answer or not. If it is not means you have to again put work hard, then you have to make it as a correct. So first question, which set is ideal, which set is ideal of Z6 அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷன் ஏ என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0,3, ஆப்ஷன் பி என்ன கேட்டிருக்காங்கன்னா 0,2, தென் ஆப்ஷன் 3 0,4, then last as usual none of this. இதை முடிச்சுட்டாங்க. என்னங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க? which set is ideal?
0,3 0,2 0,4 இல்லை எதுவுமே கிடையாதா? எதுக்குங்க? Z6க்கு மாடலோ 6க்கு எது ஐடியல் அப்படின்னு கேட்குறாங்க. ஐடியல்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ரெண்டே விஷயம் தான். ஒன்று, அண்டர் அடிஷன் இட் should be act as a abelian group and what are the elements you taken from the group and operate with the element of ideal. The existing result should be the in U itself. இதுதான் வந்து நம்ம ஐடியலுடைய பேசிக் டெஃபினிஷன்ஸ். அப்போ இங்கே பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0,3 இருக்குது, செகண்ட் 0,2 இருக்குது, 0,4 இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 4 ஆப்ஷனில் பட்டுன்னு எடுத்தோடனே ஒரு 2 ஆப்ஷன் 3 ஆப்ஷன் நமக்கு கன்ஃபார்மாக இது இல்லை அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கு வரும். எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 0,3ன்னு எடுத்துக்கிறோம். என்னங்க எடுத்துக்கிறோம்? 0,3ன்னு எடுத்துக்கிறோம். அண்டர் அடிஷன் டிஸ் அப்ளியன் குரூப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே என்ன எடுக்கணும்? 0,2 0 + 0 0 க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைட். 2 + 2 4 2 + 2 4. ஆனால் இங்கே என்ன இல்லைங்க, மாலோ Z6ல் இருக்கிறத எடுத்துக்கிறோம். ஸோ 4 இஸ் நாட் எக்ஸிஸ்டிங் ஹியர். க்ளோசர் ப்ராப்பர்ட்டியே சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ இட் இஸ் நாட் ஆக்ட் ஆஸ் ஏ குரூப் இட் செல்ஃப். அப்போ குரூப்பே இல்லைன்னு போது அப்ளியன் குரூப்பு பாசிபிலிட்டி இல்லை. அடுத்து இங்கே வரும் 0 + 0 0 4 + 4 8 8ன் போது 6ஆல் பண்ணோம்னா ரிமைண்டர் 2. ஆனால் இங்கே 2 இல்லை. ஸோ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அகைன் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் பாசிபிள் டு ஆக்ட் ஆஸ் எ குரூப். அப்போது எது குரூப் இல்லைன்றதை டக்குன்னு ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா எது குரூப் இருக்குன்றதை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் 0,3 0 + 0 0 3 + 3 6 மாடலோ என்னதுங்க 6. அப்போ 6 டிவைட் பண்ணால் 0. க்ளோசர் ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்ட் ஆகுது. க்ளோசர் ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்ட் ஆகுது மட்டும் இல்லாமல் 3க்கு 3 இன்வர்ஸு, 0க்கு 0 அடிட்டிவ் இன்வர்ஸு எல்லாமே நமக்கு வந்து குரூப்புக்குண்டான கண்டிஷன்ஸ். அதே மாதிரி 0 + 3னாலும் 3 + 0னாலும் அப்ளியன், தட் இஸ் காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆல்சோ சாட்டிஸ்ஃபைட். ஸோ 0,3 is a group, is a abelian group of Z6, that is abelian subgroup of Z6 வந்துடுச்சு. இப்போ ஐடியல்னா என்னங்க சொல்லியிருக்கோம்? இப்போ Z6ன்றது என்னது? Z6 is the collection of the elements as 0 1 2 3 4 then 5. This is a collection of Z6. So what are the elements you taken from Z6 and operate with the elements of this set? What the existing result that should be in the 0,3 இருந்துச்சுன்னா then it should be act as a ideal. அவ்வளோதானுங்களே. take any elements either 2 or 3. 2 இருக்குது எடுத்துக்கிறேன். 2 கூட 3 ஏன்னா 0 into anything 0 தான், அது பாசிபிள் ட்ரிவியல் கேஸ். 2 into 3 6 மாடலோ கிளாஸ் 6ன்னு போது என்னங்க ஆகிடுது 0 0 இங்கேயே இருக்குது, முடிஞ்சு போச்சு. அல்லது 4 எடுத்துக்கிறேன். 4 into 0 0 4 3s are 12 மாடலோ கிளாஸ் 12 போது ரிமைண்டர் 0. ஸோ அந்த செட்டில் இருக்குது. அப்போது இது வந்து ஐடியல். இது வந்து என்ன ஆகுது? It acts as a group, abelian group under addition, and also it acts as a R into U or U into R belongs to this 0,3 where R belongs to Z6. அப்போ ஐடியலுக்குண்டான கண்டிஷன்ஸை இது சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால 0,3 is the ideal of Z6. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் ரெகுலராக கேட்குறாங்க. ஸோ Z6 மாடலோ கிளாஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு சப்செட் எடுத்து அந்த செட்டு என்ன சொல்கிறாக்க எது ஐடியலாக இருக்கும் அப்படின்னு கேட்கும் போதும் நீங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து டக்குன்னு அண்டர் அடிஷனில் எது குரூப்பாக இருக்குதுன்னு முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. எது இதெல்லாம் இல்லையோ அதை நெக்லெக்ட் பண்ணிடுறீங்க. எது இருக்கோ சில டைம் ரெண்டும் ஐடியலாக இருக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி வரும். அப்போ அது ஒன்று குரூப் அண்டர் அடிஷனில் இருக்கும், இன்னொன்று வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அண்டர் மல்டிப்ளிகேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாமல் இருக்கும். ஸோ அதை அடுத்த ரெண்டு மட்டும் இது ரெண்டு கண்டிஷனும் எது சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு பார்த்து அதை டிக் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஸோ 0,3 இஸ் த ஐடியல் ஃபார் த மாடலோ கிளாஸ் Z6. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இதை கரெக்டாக டிக் பண்ணியிருந்தீங்கன்னா வெரி குட். டிக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வெரி குட், நல்ல விஷயம். ஓகேங்களா? அடுத்த ப்ராப்ளம். இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டான ப்ராப்ளமாகவே தான் இதில் இருக்கும் உங்களுக்கு.
நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி மேக்ஸிமம் ஐடியல், எவ்ரி மேக்ஸிமல் ஐடியல், every maximal ideal of a ring or of a ring or is dash ideal, dash ideal. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் எழுதும் போதே கட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிரின்சிபல், பிரின்சிபல் ஐடியல். Option second, prime ideal. Option C, that is proper ideal. And D, as usual, none of this. None of this. அப்போ என்னங்க வருது? The definition itself says every maximum ideal is a prime ideal. Prime ideal இருக்கக்கூடிய எந்த ஒரு ஐடியலும் என்னவா இருக்கும்னு சொல்லியிருக்கோம், மேக்ஸிமல் ஐடியல் இருக்கா, மேக்ஸிமல் ஐடியலாக இருக்கும்ன்றது ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்லி ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதனால் இது எதற்கு அது கொடுத்துருக்கோன்னா, எல்லாமே பிரின்சிபல், ப்ரைம், ப்ராப்பர் எல்லாமே பியில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கிறதுனால ஒரு சின்ன லைட் கன்ஃபியூஷன் இருக்கலாம். நல்லா படித்தவங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது. ஸோ எவ்ரி மேக்ஸிமல் ஐடியல் ஆஃப் எ ரிங் ஆர் இஸ் ஆல்வேஸ் ப்ரைம் ஐடியல் அப்படின்ற கான்செப்ட். ஓகேங்களா? ஓகே, இதை டிக் பண்ணி கரெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின், தட் இஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, let R be a commutative ring. Third question, let ideal, let R be a commutative ring. Short எழுதிக்கிறேன், commutative ring with identity, with identity, with identity, with identity, an ideal, an ideal, an ideal of R is maximal. Or is maximal if and only if. இது ஸ்டேட்மெண்ட்டுங்க. R be the commutative ring with identity. Identity means 1. An ideal R is maximal. Rல இருக்கக்கூடிய ஒரு Rன்றது ஒரு commutative ரிங்கு. அந்த Rல இருக்கக்கூடிய ஒரு ஐடியல் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா மேக்ஸிமல்னு சொல்கிறோம். மேக்ஸிமல் அப்படின்னு இருந்துச்சுன்னா இஃப் அண்ட் ஒன் இஃப் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிஷன், ஆப்ஷன் ஏ R by M is a field. R by M is a field. அடுத்தது ஆப்ஷன் பி R by M is a integral domain. Is a integral domain. Integral domain. C option, that is R by M is not a field. It's not a field. Then last one is option D, none of this. None of this. What is the options given here? R be the commutative ring with identity elements. And ideal அதிலிருந்து எடுக்கிறோம், ஆர்லேருந்து அது மேக்ஸிமலாக இருந்துச்சுன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன் இஸ் வைஸ் வைஸா. வைஸ் வைஸானா அந்த கொடுக்கப்பட்ட ரிங்கில் எடுத்துக்கொண்டப்பட்ட ஒரு எம்னு கூட எடுத்துங்க, ஏன்னா இங்கே எம்முக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எம்னே எடுத்துக்கலாம். ஸோ கொடுக்கப்பட்ட ஒரு எம் வந்து மேக்ஸிமம் ஐடியலாக காம்படேட்டிவ் ரிங்கில் இருக்குது அப்படின்னா M is said to be maximal ideal இருந்துச்சுன்னா then R by M, that is R by M quotient ringன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, R by M என்னவா இருக்கும். இது என்னவாக இருந்தால்
இது மேக்ஸிமலாக இருக்கும். இஃப் அண்ட் ஒன்லி இஃப். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர் பை எம் இஸ் எ ஃபீல்டு, ஆர் பை எம் இஸ் எ இன்டெக்ரல் டொமைன், தென் ஆர் பை எம் இஸ் நாட் எ ஃபீல்டு, நன் ஆஃப் திஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போது இதுவும் என்னதுங்க டெஃபினேஷனா, ஒரு ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன். Let R be a commutative ring with identity and ideal of R is maximal if and only if R by M is a field. If R by M is a field, then M is a maximal ideal அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இஸ் ஏ, R by M is a field. ஏன்னா R by M is a integral domain ஒரு இடத்துல நம்ம வேற ஒரு கான்செப்டில் படிச்சிருப்போம், அதையும் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இதில் வரும். ஆர் பை பின்னு வரும், ஆர் பை எம்னு வரும். பி பிரைம் ஐடியலாக வரும், இங்கே எம் மேக்ஸிமம் ஐடியலாக இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் பிரித்து பார்த்துக்கணும். எம் இஸ் ஏ மேக்ஸிமம் ஐடியலாக இருந்துச்சுன்னா ஆர் பை எம் என்னவாக இருக்கும், ஃபீல்டாக இருக்கும். அப்போது எப்போ இன்டெக்ரல் டொமைனாக இருக்கும் அப்படின்னா அடுத்த கொஸ்டினில் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஏன் இந்த ரெண்டு கொஸ்டின்ஸு ரெகுலராக கேட்குறாங்கன்னா இது ரெண்டும் கொஞ்சம் ஒரு லிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ லைட்டாக மேலோட்டமாக படிச்சுட்டு போகிறவங்களுக்கு நமக்கு என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆப்ஷன்ஸ் நம்ம படித்த மாதிரி இருக்கே, இதுதான் இருக்குமோ அதுதான் இருக்குமோன்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். ஓகேங்களா? அப்போ வந்து ஆர் பை எம் இஸ் எ ஃபீல்ட் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ். ஆர் பை எம் இஸ் எ ஃபீல்ட் இஸ் எ கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன், இதை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக, வெரி குட். அடுத்தது அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஃபோர்த் கொஸ்டின். இப்போ சொன்னதுதான், லெட்ஸ் ஆர் பி எ காம்படேட்டிவ் ரிங், லெட் ஆர் பி எ காம்படேட்டிவ் ரிங், லெட் ஆர் பி எ காம்படேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி. இங்கே அதே டெஃபினேஷன் தொடங்குது, வித் ஐடென்டிட்டி, with identity. Let P be a ideal. Let P be the ideal of R. Let P be a ideal of R. Let P be the ideal of R. Then P is a prime ideal. Then P is a prime ideal. Prime ideal. Prime ideal if and only if. பாருங்க ரெண்டுமே மோரல்லஸ், ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் ரெண்டுமே மோரல்லஸ், எல்லாமே சேமு. ஆர் பி எ காம்படேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி, லெட் பி பி த ஐடியல் ஆஃப் ஆர். அங்கே என்ன பார்த்தோம், லெட் எம் பி த மேக்ஸிமல் ஐடியல்னு பார்த்தோம். இங்கே என்ன பார்க்குறோன்னா எடுத்துக்கிட்ட ஐடியல் என்னவா இருக்குது, ப்ரைம் ஐடியலாக இருக்குது. எடுத்துக்கிட்ட ஐடியல் என்ன இருக்குது, ப்ரைம் ஐடியலாக இருந்துச்சுன்னா தென் இஃப் அண்ட் ஒன்லி இஃப், தென் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் என்னங்க இருக்குது ஆப்ஷன்ஸ். தட் இஸ் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர் பை பி இஸ் எ ஃபீல்டு, ஆர் பை பி இஸ் எ ஃபீல்டு. தென் தி ஆர் பை பி இஸ் எ இன்டகரல் டொமைன், is a integral domain, is integral domain. C R by P is not a field and none of this. அல்லது not a field என்றதோட that is not a integral domain, is not a integral domain, is not a integral domain. D none of this, D none of this. இப்போ என்னங்க இருக்குது அதே விஷயம்தான். P இங்கே என்னென்னு எடுத்துக்கிறோம், ப்ரைம் ஐடியல்னு எடுத்துக்கிறோம். P என்னென்னு எடுத்துக்கிறோம், ப்ரைம் ஐடியல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ப்ரைம் ஐடியல் எடுக்கும் போதோ R by P is a field, R by P is a integral domain, R by P is not a integral domain அப்படின்னா நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் that is R by P is a integral domain, R by P is a integral domain அப்படின்னு முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, R by P is a integral domain.
ஸோ இது ஆப்ஷன் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா வெரி குட். இப்போ அடுத்த கொஸ்டின், தட் இஸ் 5th கொஸ்டின். 5th one. Next one, that is 5th one. Every field is dash. Every field is dash. First one option, Euclidean ring. Euclidean ring. Euclidean ring definition நல்லா தெரிஞ்சிருக்கணுங்க. அது ரிங்காக இருக்கணும். ஒரு நான் நெகட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் டி அப்ளை பண்ணுவோம். அந்த கண்டிஷன்ஸ், தட் இஸ் அந்த டிவைசர் ஆர்டருடைய கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்தது தான் Euclidean ring நம்ம படிச்சிருக்கோம். அடுத்து பி ஆப்ஷன், தட் இஸ் Euclidean ring. அடுத்து இன்டெக்ரல் டொமைன். Integral domain. Then C Gaussian integers, Gaussian integer, and D none of this. Every field நமக்கு தெரியும். நம்ம உடனே என்ன பண்ணுவோம்னா, இதையும் படித்த மாதிரி இருந்ததுனால எவ்ரி ஃபீல்ட் இஸ் இன்டெக்ரல் டொமைன்ன்ற மாதிரி நம்ம ஒரு செட் ஆஃப் மைண்ட் செட்டப்பில் இருப்போம். எவ்ரி ஃபைனைட் ஃபீல்டு தான் என்னதுங்க, இன்டெக்ரல் டொமைன் நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல எவ்ரி ஃபீல்ட் இஸ் எ Euclidean ring. ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்மெண்ட், எவ்ரி ஃபீல்ட் இஸ் எ Euclidean ரிங்காக இருக்கும் அப்படின்றதான் இதெல்லாமே ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டு. இதுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள்ஸ், இது எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் எல்லாமே நம்ம வந்து சால்வ் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட். எவ்ரி ஃபீல்டு, எவ்ரி ஃபைனட் ஃபீல்டு, எவ்ரி இன்டெக்ரல் டொமைன், இது எல்லாமே ஸ்டாண்டர்டான விஷயங்கள். இந்த ஸ்டாண்டர்டான விஷயத்துக்குமே நாங்கள் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வைஸ் சால்வ் பண்ணி எப்படின்றத கிளியர் கட்டாக வீடியோஸில் கொடுத்துருக்குறோம். ஸோ தயவு செஞ்சு அதெல்லாம் பார்த்துருங்க. அதெல்லாம் பார்த்துருந்து இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ், கரெக்டான ஆப்ஷன்ஸு சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எவ்ரி ஃபீல்ட் இஸ் எ Euclidean ring அப்படின்ற கான்செப்ட். இதையும் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிங்கன்னா வெல் அண்ட் குட்ஸ். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா தட் இஸ் next question, that is let m be the non-zero, let a be the non-zero element of a Euclidean ring. இது அடிக்கடி கேட்குறாங்க. let a be a non-zero element of a Euclidean ring, then Euclidean ring, then A is a unit in R, then A is unit in R. நல்லா கவனிச்சிங்க. யூனிட்னா என்னன்னு சொல்லியிருக்கிறோம், யூனிட்டினா என்னன்னு சொல்லியிருக்கிறோம். யூனிட் அண்ட் யூனிட்டி ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. யூனிட்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்றத திருப்பி ரிவைஸ் பண்ணுங்கள். யூனிட்டினா என்னன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் நடத்தும் போதே யூனிட்னா என்ன, யூனிட்டினா என்னன்னு டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்கிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்ற ஒரு நான்-ஜீரோ எலிமெண்ட் இருக்குது. எங்கே இருக்குன்னா Euclidean ரிங்கில் இருக்குது. தென் ஏ இஸ் யூனிட் இன் ஆர், ஏவானது ஆரில் யூனிட்டாக இருந்துச்சுன்னா, யூனிட்னா என்னன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். யூனிட்டினா 1, யூனிட்டினா இன்வர்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இது எல்லாமே ஞாபகத்தில் இருக்கணும். தென் ஏ இஸ் யூனிட் இன் ஆர் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஏ, d of a is equal to d of 1. d of a is, இதுவும் ஸ்டாண்டர்டான கொஸ்டினுங்க.
d of a is not equal to d of 1, d of a is equal to d of 1, C option, that is d of a is equal to 0, 0, then option last d is none of this, that is d of a is equal to d of minus a. d of b னு வச்சுக்கலாம், d of b. இதுவும் ஸ்டாண்டான விஷயங்க. ஒரு ரிங்கில் ஒரு நான்-ஜீரோ எலிமெண்ட் a இருக்குன்னா அந்த நான்-ஜீரோ எலிமெண்ட் a ஆனது யூனிட்டாக இருக்குன்னா, அந்த நான்-ஜீரோ எலிமெண்ட் யூனிட்டாக இருக்கு யூக்ளிட் ரிங்கில் அப்படின்னா அதோடைய bன்றது என்னதுங்க, that is function defined on the Euclidean ring. அந்த function defined on Euclidean ring on the element a என்னவா இருக்கும் அப்படின்னா d of 1க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ற ப்ரூஃபு. அந்த ப்ரூஃபை நான் செஞ்சு காமிச்சிருக்கிறோம் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸில். இந்த டாப்பிக்கில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூஃப் கொண்டு நான் செஞ்சு காமிச்சிருக்கிறோம். ஸோ இஃப் த a is acting as the unit element in the Euclidean ring, then the function defined on the unit element a is equivalent to the function defined on 1. That means d of a என்னவா இருக்கும், d of 1 ஆக இருக்கும் அப்படின்றதும் ஸ்டாண்டர்டான ரிசல்ட்டுங்க. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா d of a is not equal to d of 1, then d of a is equal to d of 1, then d of a is equal to d of 0, and then d of a is equal to d of b அப்படின்னு இருக்கு. அப்போ நமக்கு கரெக்டான ஆன்சர் நமக்கு ஏற்கனவே படித்தது d of a is equal to d of 1. இது எல்லாமே ஸ்டாண்டர்ட். நீங்கள் மேக்ஸிமம் ஐடியாலையும் பார்த்தீங்கன்னா யூக்ளிட் ரிங்லேயும் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா படித்த ஸ்டாண்டர்ட் நோட்ஸ் அண்ட் டெஃபினிஷன்லேருந்து தான் கொஸ்டின்ஸு நிறைய கேட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த மேக்ஸிமம் ஐடியல் யூக்ளிட் ரிங் கான்செப்ட்ஸில் நம்ம டெஃபினிஷன்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸும் நல்லா கவுத்ரோ பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே போதுமானது. அதுலேருந்தே ஸ்டாண்டர்டான கொஸ்டின் ஸ்டாண்டர்டான ஸ்டேட்மெண்ட்டை தான் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க கொஸ்டின்ஸாக. அப்போ நம்ம ஈஸியாக அதை வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அப்போது இந்த இடத்துல d of a is equal to d of 1 அப்படின்ற ஆன்சர் தான் கரெக்டான ரிசல்ட்டு அப்படின்ற கான்செப்ட். dன்றது we already know that non-negative function defined on the ring of the each and every element. It should be satisfy the two conditions. The two conditions what are they, we already teach in the YouTube. இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். யூக்ளிடியன் ரிங் ஒரு டாபிக் நான் கொடுக்குறேன், இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்குறோம், ப்ராப்ளம் பார்க்குறோம் அப்படின்னா யூ கோ த்ரூ ஆல் த ப்ராப்ளம்ஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் யூக்ளிடியன் ரிங். அப்படி இருக்கும்போது தான் நாங்கள் டக்குன்னு ஒரு கொஸ்டின் எழுதும் போதே ஆப்ஷன்ஸ் எழுதி போடும் போதே எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு நீங்கள் டிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ 10 கொஸ்டின் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேதர் பண்ணி நடத்துகிறோம் அப்படின்னா அந்த 10க்கு 10 அப்படின்னு நம்ம வாங்கிட்டோம்னாலே வெல் அண்ட் குட். அப்போ ஒவ்வொரு டாப்பிக்கையும் இப்போ நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, இப்போ நான் 10 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நான் எடுக்கிறேன் ஒரு டாபிக் கீழே இல்லை 2 டாபிக் கீழேனா அந்த 10 கொஸ்டின்ஸு அது மேக்ஸிமம் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஸ்டின்ஸு. இதை தவிர நிறைய கொஸ்டின்ஸு நம்ம கொடுத்துருக்குறோம், நோட்ஸ்லையும் இருக்குது, வீடியோட கிளாஸ்லையும் நடத்திருக்கோம். அதையும் நல்லா கோத்ரூ பண்ணி வச்சுட்டு இருந்தீங்கன்னா மட்டும்தான் எந்த கொஸ்டின்ஸு எந்த டாப்பிக்லேருந்து எப்போ கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நம்ம வச்சுக்கணும். அப்போது இந்த கொஸ்டின்ஸ் 6 கொஸ்டின்ஸ் இப்போ பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 6க்கு 6 ஃபுல் மார்க் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வெல் அண்ட் குட்ஸ். இல்லை 5 மார்க் வாங்கியிருக்குன்னா ஓகே குட்ஸ். அதுக்கு கீழே போகக்கூடாது. அதுக்கு கீழே நம்ம போகிறோம் அப்படின்னாலே வி ஹாவ் டு ப்ரிப்பேர் வெரி வெல். நம்ம இன்னும் வந்து நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கை போட வேண்டிய நெசசிட்டியில் இருக்கும்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ஃபியூ மினிட்ஸ் பிரேக் உண்டு, திருப்பி ரிட்டர்ன் பேக் டு த வீடியோ. ஓகே, தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.